எப்பவும் போல பைக் ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிராவல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டிராவல் நம்ம எல்லாருமே யூஸ்வலா பண்ணுவோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரன்னிங் மேரத்தான் இதுக்கெல்லாம் நான் ரொம்ப புதுசு. நீங்க வேணா சும்மா யதார்த்தமா ஏதோ ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் ரன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு போய் பாருங்களேன். அங்க நிறைய பிகினர்ஸ்ல இருந்து எக்ஸ்பர்ட் ரன்னர்ஸ் வரைக்கும் எல்லாரையுமே பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பு அங்க கிடைக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல ரன்னிங்கை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ பேஷனேட்டா ஒரு விஷயத்த நீங்க தேடி போயிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு கட்டத்தில் அதுவாகவே மாறிடுவீங்க. நானும் ரன்னிங்க்கு புதுசு தான். ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸு எக்ஸ்பர்ட் ரன்னர்ஸ் அவங்க கொடுக்குற இன்புட்ஸு டிப்ஸு ட்ரிக்ஸு எனக்கு ரன்னிங்க்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கு. என்னதான் சொல்றாங்க 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடுறவங்கள இப்படி ஓடினா அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சப்போஸ் ரன்னிங் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கும் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்ணூர் மலை ஏறுறதே பெரிய டாஸ்கா இருக்கு. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கண்ணூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மலை மேலே கட்டி வச்சுருக்குறாங்க. சரி இங்கே ரன்னிங் போகலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா வரும்போது ஸ்லோப்பு நல்லா ஜாலியாக வந்துட்டேன். இப்போ திரும்பி என்னால் இந்த ஸ்லோப்பில் ஏறி போக முடியல, டயர்டாக இருக்குது. ஏன்னா நம்மளாம் ஓடுறாலே கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் ஓடுறவங்க. சரி எதுக்கு கண்ணூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். திடீர்னு நேற்று ட்ரிவாண்ட்ரமில் ஓடிட்டு இருந்தேன். இன்றைக்கி கண்ணூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து மட்டனூர் வரைக்கும் கொஞ்சம் ஓடிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தா கோத்தகிரியில் சும்மா ஓடி பார்க்கலான்னு போன இடத்துல இயற்கையாகவே ரெயின்போ வந்துருந்துச்சு, நல்லா இருந்தது. இதெல்லாம் vlog-ஆ பண்ணணும்னு எனக்கு நான் பிளான் பண்ணல. பட் இந்த மாதிரி இயற்கையான இடங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ரன்னிங் போகும்போது இதை வந்து ஒரு vlog-ஆ பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன்னா நேச்சுரலாக வந்து கோத்தகிரியில் அந்த ரெயின்போ வந்தது. அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரமில் சிட்டியிலேருந்து பீச் வரைக்கும் ஓடினது. ட்ரிவாண்ட்ரம் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வந்து பீச் எங்கே போய் முட்டுதோ அது வரைக்கும் ஓடணும்னு நினச்சேன். எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ டைம்னு பார்க்கல, கரெக்டாக 1 மணி நேரம் ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கண்ணூர் ஏர்போர்ட் மலை மேலே இருக்கனால இந்த ஸ்லோப்பில் நல்லா வேகமாக ஓடி வந்துட்டேன். திரும்பி இந்த மேடை ஏற முடியல, டயர்டாக இருக்குது. ஆனால் சுற்றி இயற்கை நல்லா இருக்குது, மவுண்டன்ஸ். இன்னும் இந்த பனியெல்லாம் கிளியர் ஆகலை, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் சரி இதை வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா டெல்லியில் ஒரு ஹாஃப் மேரத்தான் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு எப்போ ஒரு நாள் ரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். சரி நம்ம ரெகுலராக ஓடுவோம், ஒரு நல்ல ஃபார்ம் ஆகிட்டு ஓடிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் பல சில காரணங்களால் என்னால் ஒரு 4-5 மாதம் ஓட முடியல. இப்போ தான் Day 1 Day 2 Day 3 Day 4 இன்றைக்கி Day 5 நினைக்கிறேன். ஏதோ ஓரளவுக்கு ஓட முடியுது. 21 கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஆனால் டயர்டெல்லாம் ஓடணும். ஸோ அந்த மேரத்தான் வந்து அக்டோபர் 12ஆம் தேதி டெல்லியில் நடக்குது. அதுக்காக நான் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன். பட் சடனாக வந்து ட்ரிவாண்ட்ரம் போகணும் அப்படின்னு ஒரு சின்ன கட்டாயம். சரி ட்ரிவாண்ட்ரம் போயிட்டோம். அகைன் நான் கோயம்புத்தூர் போயிட்டு ஒரே நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் கிளம்புறத விட கண்ணூர் வந்துட்டோம். அங்கேருந்து வந்தே பாரத் ஒரு 6 hours 30 minutes ட்ராவல். ஸோ வந்தே பாரத் ஏறி கண்ணூர் வந்துட்டோன்னா ஒரு நாள் கண்ணூரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம டெல்லி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி நடக்குது. நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நம்மளால் பெருசாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியறதில்ல. பட் ஆக்சுவலாக பார்த்தோம்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன பதிவாகுதோ அதுதான் வந்து நம்ம வாழ்க்கை, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் அமையுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 90% கான்ஷியஸ் மைண்ட்லேயே நம்ம இயங்குறதுனால நம்மளால் வந்து அடுத்து என்ன நடக்கும்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாது.
அந்த மாதிரி சூழலில் தான் சடனாக ட்ரிவாண்ட்ரம் கண்ணூர், நான் எங்கேயோ வந்து டெல்லி போக வேண்டியவன் சடனாக ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு அங்கேருந்து கண்ணூர் வந்துட்டு கண்ணூர்லேருந்து இப்போது டெல்லி போகிறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். until then see you from stories by ஜெகன்.